நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம்தான் எனவும், மனதின் அடித்தளத்தில் புதையுண்டு இருக்கும் நினைவுகளின் வெளிப்பாடே கனவுகள் என்றும் கூறுவர். அந்த வகையில் முதலையை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். கனவில் முதலை வருவது என்பது பொதுவாக உங்கள் நிஜ வாழ்க்கையில் உள்ள மறைமுகமான ஆபத்துக்கள், துரோகங்கள் அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறிக்கிறது. இருப்பினும் கனவில் முதலை என்ன செய்கிறது என்பதை பொறுத்தே அதன் பலன்கள் மாறுபடும். முதலை உங்களை துரத்துவது அல்லது தாக்குவது போல நீங்கள் கனவு கண்டால், உங்கள் நிஜ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முதலை உங்களை கடிப்பது போல கனவு கண்டால், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் பெரிய முதலையை கனவில் கண்டால், நீங்கள் எதிர்கொள்ளும் கவலை அல்லது பிரச்சனை மிகப்பெரியதாக உருவெடுத்துள்ளது என்று அர்த்தம். உங்களை சுற்றி பல முதலைகள் இருப்பது போல நீங்கள் கனவு கண்டால், நீங்கள் பல சிக்கல்களை ஒரே நேரத்தில் சந்திக்க நேரிடும் என்று அர்த்தம். நீங்கள் இறந்த முதலையை கனவில் கண்டால், உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய ஆபத்து அல்லது மறைமுகமான எதிர்ப்பு முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். மேலும் நீங்கள் ஒரு புதிய மற்றும் நல்ல தொடக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் முதலையிடமிருந்து தப்பிப்பது போல கனவு கண்டால், உங்களுக்கு வரவிருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அல்லது கஷ்டத்திலிருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சிறிய முதலையை கனவில் கண்டால், சிறிய பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அர்த்தம். நீங்கள் காட்டில் உள்ள முதலையை கனவில் கண்டால், கனவு காண்பவருக்கு வாழ்வில் ஒரு சில புதிய தொடக்கங்கள் ஏற்பட இருக்கிறது என்று அர்த்தம். முதலை உங்களிடம் நன்றாக பழகுவது போல கனவு கண்டால், கனவு காண்பவர் நன்கு பழகுவது போல சிலர் ஆதரவை பெறுவார் என்று அர்த்தம். நீங்கள் முதலை ஏரியில் இருப்பது போல கனவு கண்டால், கனவு காண்பவர் தன் வாழ்வில் அன்பு நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்று அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.